அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆட்சி பொறுப்பை நீயாக கேட்காதே, ஏனெனில் நீ கேட்காமல் அது உனக்கு வழங்கப்பட்டால் அது தொடர்பாக உனக்கு இறைவனுடைய உதவி கிடைக்கும். நீ கேட்டதால் அது உனக்கு வழங்கப்பட்டால் அதோடு நீ விடப்படுவாய், இறைவனுடைய உதவி உனக்கு கிடைக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அறிவிப்பவர் அப்துர் ரஹ்மான் பின் சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆதாரம் புகாரி 6622. இந்த ஹதீஸின் விளக்கமானது, பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு இன்னைக்கு ஒரு நல்ல வழியாக மக்களில் பலர் அரசியல் அதிகாரத்தை நம்பித்தான் இருக்கிறார்கள். இதனால தான் இன்னைக்கு மக்களில் சிலர் சிறிய கவுன்சிலர் பதவியாக இருந்தாலும் கூட அந்த பதவிக்காக பல லட்சங்களை வாரி இறைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இது போன்ற பொறுப்புகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாகும். அந்த பொறுப்பு எதற்காக அந்த மனிதனுக்கு வழங்கப்படுகிறதோ அதை அவர் சரிவர நிறைவேற்றவில்லை என்றால், அதை சரியாக நிறைவேற்றாதவர் மறுமையில் குற்றவாளியாக நிறுத்தப்படுவார். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொறுப்பை அமானிதம் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். இந்த மாதிரியான பொறுப்புகளை நாம தேடி போய் பெற்றுக்கொண்டோம் என்றால் அதில் நமக்கு இறைவனுடைய உதவி இல்லாமல் நாம் தனித்து விடப்படுவோம். நமது திறமையையும் நமது நேர்மையையும் மக்களாக பார்த்து நமக்கு அந்த பதவியை கொடுத்தால் அந்த பதவிக்கு இறைவனுடைய உதவி நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அதை விட்டு பணம் கிடைக்கிறது, அதிகாரம் கிடைக்கிறது என்பதற்காக அந்த பதவிக்கு போட்டி போட்டு பணத்தை மட்டுமே சம்பாத்தியம் பண்ண வேண்டும் என்கின்ற குறிக்கோளாக ஒரு மனிதர் அந்த பதவியை பெற்றுக்கொண்டால் அவர் நிச்சயமாக அந்த பதவியை முறைகேடாகத்தான் பயன்படுத்துவார். அவர் அந்த பதவியை முறைகேடாக பயன்படுத்தி மக்களுக்கு மோசடி செய்வார். அப்படி அவர் மோசடி செய்தார் என்றால் அவர் சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்று நபிகளார் எச்சரிக்கை செய்துள்ளார்கள். ஆதாரம் புகாரி 7151. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.